நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எஸ், வி கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட். ரொம்ப இன்ஃபார்மலாகவும் இல்லை, ரொம்ப ஃபார்மலாகவும் இல்லை. இது வந்து பர்பஸ் வந்து என்னதுனாக்க, இந்த மீட்டிங் பர்பஸ் வந்து வைபிஎம் வந்து பல பேருக்கு வந்து அது படிக்கிறோம். நாங்கள் சில விஷயங்கள் எங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றவங்க வந்து டைம் அவளால் ஒதுக்கி படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறா. ஸோ திஸ் வில் பி அ குட் இது, ஸோ தட் தே கேன் ஆக்சுவலி ரீட் அலாங் வித் எவ்ரிபடி. ரொம்ப கிலிட்டிக்ஸாக நம்ம பேசாமல் கண்டென்ட்டை பற்றி மட்டும் இது பண்ணி, எஸ்பெஷலி வந்து பாப்பி, பாமரன், விவேகி இந்த 3 நிலையில் இருக்கிற விஷயங்களில் நம்ம இப்படி வந்து தன்னை மேலே உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எண்ணத்தோடு தான் இதை ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. எவ்ரி சாட்டர்டே அதுல வந்து நம்ம ஒய்பிஎம் தான் பேஸா வச்சுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து இன் வாட் வே திஸ் இஸ் டிஃபரெண்ட்? அதையே டூப்ளிகேட் பண்ண போறோம்னா எதுக்காக பண்ணணும்? இல்ல டூப்ளிகேட் பண்ணல இது டிஃபரெண்ட் அப்படின்னா இன் வாட் வே இட் இஸ் டிஃபரெண்ட்? ஒரு நிமிஷம் இந்த அபயகஸ்தத்தையும் பார்த்துருங்க எல்லாரும். சந்தோஷம். அப்புறம் மாமா ஒரு முக்கியமான விஷயம், நேற்று சத்சங்கம் எங்களால பார்க்க முடியல, பிரைவேட்னு வருது. இல்ல அத நான் சொல்லியிருக்கேன், இது பண்ணிடுவா. அது பிரைவேட். ஓகே 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 ஓகே. அது பிரைவேட் இல்லாம வந்த உடனே எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கெல்லாம் டெய்லி போய் பார்த்துட்டே இருக்கோம். சரி, சொல்லுங்க ராம் பிரசாத். அதான் இதுல கொஞ்சம் இன்டராக்டிவா, அது வந்து இட்ஸ் a one way ஸ்ட்ரீமிங். அதுல வந்து அங்க இருக்கிறவங்கள இது பண்ணலாம். இதுல வந்து 2 way. இட்ஸ் a valid point. No, correct. Okay, understood. We can continue. யார் படிக்க போறா? படிக்கிறதுக்கு ஸ்ரீராமன் வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. சேம் டைம் நாம இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட், நம்ம வந்து கொஞ்சம் புக்கை வந்து we can share. என் ஸ்கிரீன் தெரியுறதா? தெரியுது, நன்னா தெரியுது. இப்போ ஸ்ரீராம்ஜி, உங்களால இதை இங்கேருந்தே படிக்க முடியும்னா படிக்கலாம் நீங்க, இல்லை நீங்க புக் வச்சு படிக்கிறீங்கன்னாக்க? புக் இருக்கு, நான் புக்ல இருந்து படிச்சிடுறேன். முதல்ல இந்த பார்ட் மட்டும் தான் ஸ்டார்டிங்லயே வருது இது, அதுக்கப்புறமா முகவரிக்கு போலாம். ஓகே ஓகே. இது இல்ல, ஓகே, இது புக்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஓகே, நான் இதுல உங்க ஸ்கிரீன்லயே படிச்சிடுறேன், எனக்கு தெரியுது. ஓகே, அப்ப படிங்க. குருப்பியோ நம. அட்டே திருப்பின உடனே இருக்கும். ஓகே ஓகே. இங்கேயே ஓகே மேம். இது எந்த எடிஷன் தெரியல. சரி மேம், நான் இதுவே எனக்கு தெரியாது, நான் இதே படிச்சிடறேன். ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவர்க்கு பகவான் தனியொரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார். தானும் பரமாத்மாவும் ஒன்றென கொண்டவர்க்கு பகவான் ஒன்றே என கொண்டவர்க்கு ஓகே மாமா. தானும் பரமாத்மாவும் ஒன்றே என கொண்டவர்க்கு பகவான் பிரம்ம ஜோதியாய் நின்று அருள் புரிகிறார். அவரே உருவமுள்ளவர் சகுணர், அவரே உருவமற்றவர் நிர்குணர். எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிவார். யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார். அப்படியே சைமல்டேனியஸா நாங்கள் அதாவது இந்த இங்கிலீஷ்லயும் வந்து அதை இது பண்ணிடுறேன். மேபி இஃப் இட் இஸ் இது For one who thinks I and the Lord are different, Bhagavan bestows grace by assuming a form. For one of certitude that I and the Lord are one, Bhagavan bestows grace as Brahma Jyoti. He is verily with form, Sagunar. He is verily without form, Nirgunar. He presents himself as we perceive him. One who has attained knows. One who knows attains. Shiva. இது இந்த கடைசி 2 வரிய பத்தி நம்ம யோசிக்கலான்னு தோன்றது. ஒன் ஹூ, யார் அறிந்தவரோ அடைந்தவரோ
அவர் அறிகிறார். யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார். அப்படின்னா அறிந்தவர் முன்னாடியா அடைந்தவர் முன்னாடியா? அறிந்தவர் முன்னாடி புரியல எனக்கு. முன்னாடியா என்ன மீன் பண்றேன் மாமா? இல்ல அப்படின்னா அடைந்தவர் அறிகிறாரா அறிந்தவர் அடைகிறாரா? யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா சார் அந்த ரெண்டாவது கேள்விக்கே இடம் இல்லை. யார் அடைஞ்சிருக்காளோ அவாதான் அறிகிறார் அப்படிங்கிறார். அப்புறமா என்ன சொல்றார்? யார் அறிந்திருக்காளோ அவர் தான் அடைகிறார். இல்ல பகவானை யார் அடைஞ்சிட்டாலோ அவளுக்கு பகவான் புரிகிறார், அறிகிறார், வாட் எவர் வேர்டு. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றார்? யார் அறிஞ்சின்னு இருக்காளோ அவ அடையறார் அப்படின்னு சொல்றார். ஆனா அறிஞ்சதுனால அடையறமா அடையறதுனால அறியறமா? எனக்கு முதல்ல என் கொஸ்டின் ரிலவெண்டா தோன்றதா? கரெக்ட் தான், உங்க क्वेश्चन வந்து பெர்ஃபெக்ட்லி ரெலவென்ட். சரி, யார் வேணா பதில் சொல்லலாம், யார் வேணா அதை கிளாரிஃபை பண்ணலாம். யாருக்கு என்ன இதுல ரைட்டு தப்புன்னு யாரும் நினைக்காதீங்கோ. இதுல யாருமே இதுல சார் கிடையாது. அதனால யாருக்குமே அதனுடைய உண்மையான மீனிங் தெரியாது. நம்ம லெவலுக்கு நமக்கு என்ன புரியுறதோ அதை நம்ம சொல்ல போறோம். நம்ம லெவலுக்கு என்ன புரியுறதோ அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதனால இதுல தப்பு ரைட்டே கிடையாது. இது ஃப்ரீ. எப்ப ராம் பிரசாந்த் சொன்னாரோ சாட்டர்டே சத்சங்கத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுல இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாட்டர்டே சண்டே சத்சங்கத்துல ஒன் வேவா இருக்கும் அப்படின்னு. அதனால நம்ம அந்த ஒன் வேவை உடைச்சு இன்டராக்ட் பண்ணலாம், எல்லாரும் இன்டராக்ட் பண்ணலாம். Can I go first? Yes, பாஸ்கர் சிங்க சொல்லுங்க. எஸ், ஓகே. எனக்கு என்ன தோன்றதுன்னா, அறியறதுங்கிறது ப்ரிசீட்ஸ் அடையிறது. இப்போ இதுல YPM 2ல ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து அந்த கம்போசர்ஸ் பத்தி பேசுறாரு சார். அப்போ கம்போசர்ஸை பத்தி பேசும்போது சார் என்ன சொல்றாருன்னா, அவள்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கா, அவள்லாம் அடையல அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவ வந்து அடைஞ்சிருந்தான்னு இத்தனை நாளைக்கு அவ வந்து அந்த கம்போசிஷன்ஸ் வந்து எழுதியிருக்க மாட்டா. அதனால அவ தெரிஞ்சதை வச்சுதான் அவ வந்து எழுதியிருக்கா அப்படின்னு சார் சொல்றார். அதனால அதை வச்சு as a corollary I am deducing that அறியறது comes first and அடையறது comes next. அப்படின்னா இவர் ரமண பகவான் சொல்றதா நெச்சூர் சொல்வார். யாரோ பகவான்கிட்ட பேசும் பொழுது தியாகராஜ சுவாமிகள் பாடி பாடி அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ரமண பகவான் சொன்னாராம், அவர் அடைஞ்சதை பாடினார் ஓய் அப்படின்னாராம். அதனால இப்ப சார் சொன்னார் அப்படின்னு நீங்க 2வது புத்தகத்துல இருந்து மென்ஷன் பண்ணலே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? மோனா மாமி தானே ஐ திங்க். ஸோ வந்து நீங்க கைது இது பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். பாயிண்ட் இருந்ததுன்னா ஏதாவது. என்னை பொறுத்த வரைக்கும் சார அறிஞ்சின்றதுனால அவர் அடைய முடிஞ்சுது. சரி, அவர் அடைஞ்சதுனால, சார அடைஞ்சதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு ஏணிப்படிகள் மாந்தர்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னோட இது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அப்படிதான். சரி, நமஸ்காரமா நான் சொல்லட்டுமா? என்னோட பாயிண்ட் மௌலி சந்திரமௌலி. யாரு இது? சந்திரமௌலி பேசுறேன். சொல்லுங்க. சரி, இது உங்க ஒரு தடவை வீடியோ போடுங்களேன். ஒரு கான்டெக்ட் பத்தி எதுவுமே இல்லாம உங்க ஃபேஸ் ஒரு தடவை பாத்துடுறேன். சந்திரமௌலி வீடியோ போடுங்களேன். போட முடியுற நிலைமையில இருந்தால் வீடியோ போடுங்க, நோ ப்ராப்ளம். இல்லைன்னா பரவாயில்ல. இதுல எனக்கு ஆல்மோஸ்ட் யாருமே தெரியல. இதுல சந்திரமௌலி எந்த ஊர்ல இருக்கேன்? மௌலி மாமா, உமா மௌலி. ஓ சரி சரி, சென்னை. சரி, நம்ம மௌலியா? ரைட். அவர் தான் வந்து சிவன் சார் யோக சபையில இவாத்து மாமி, அப்புறமா ஸ்ரீராம் கோபாலபுரம், இவன் 3 பேரும் தான்
நந்தவனம் சாருக்கு பிடிச்சதான நந்தவனம் பணி பண்ணிட்டு இருக்கா சாருடைய யோக சபை 3வது மாடியில. சொல்லுங்க மௌலி, சொல்லுங்க. இதை வச்சுதான் சொல்ல போறோம்மா. என்னன்னா இதுல வந்து இந்த YPM இப்பெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தைகள் சொன்னதை வச்சு பார்த்தேன்னா, நான் பல வருஷங்களா நான் வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் சாரை பத்தி இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்தது. அறிந்தவர். நான் அப்பதான் அறிய ஆரம்பிச்சேன். அவரை அறிய ஆரம்பிச்ச உடனே நான் அவர்கிட்ட அடைக்கலம் பூந்துட்டேன். அவர் தான் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப நிதர்சனமான ஒரு இதுவா எனக்கு ஆயிட்டு இருக்கு. அவர் அடைஞ்சதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் இந்த YPM மூலமா, இந்த சத்சங்கம் மூலமா, பல தொண்டுகள் செய்யறது மூலமா, இந்த நந்தவன பணி செய்யறது மூலமா அவரை பத்தி மேன்மேலும் நான் வந்து நிறைய தெரிய வந்துட்டு இருக்கேன், நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன், நிறைய கத்துட்டு இருக்கேன். அதனால முதல்ல நான் அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் இன்னும் மேன்மேலும் அவரை பத்தி, அவருடைய குணாதிசயங்கள், அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சில விஷயங்கள் இப்போ இதற்கான ஒரு இது வந்து இந்த YPM புக்கு 1, YPM 1, YPM 2, நம்ம சத்சங்கல்ல பல நிகழ்ச்சிகள் இதன் மூலமா நிறைய அறியறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஒரு அனுபவம். ஏன்னா நான் வந்து சாருக்கு வந்து என்னடா என் இருக்கிற உடம்பு கண்டிஷன்ல வந்து சாருக்கு வந்து தொட்டு பூஜை பண்ண முடியலையே, கைங்கரியம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு 2-3 வருஷமா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். திடீர்னு நெத்தில நான் பொட்டுல அடிச்ச மாதிரி நந்தவன பணியும் அது வரைக்கும் சொல்லியிருந்திருக்கேன். பட் அன்னைக்கு தான் தோணுது, நந்தவன பணியும் தெய்வீகம் என்று உணர்த்திய உயிரே போற்றி அப்படின்ன உடனே எனக்கு அப்போதான் ஞாபகம் வந்து, ஆக அதை எடுத்து பண்ணலாமே, எனக்கு இருக்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல அதை வச்சு நான் நிதானமாக பண்ணிட்டு இருக்கலாமேன்னு தோணுச்சு. அதன்படி ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு சாரோட அனுக்கிரகம் நல்லபடியாக போயிட்டு இருக்குமாம்மா. அதனால அவரை அடைய ஆரம்பித்தேன். அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி இன்னும் மேலும் நிறைய அறிஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நிதர்சனமான உண்மையாக எனக்குப்படுறதுங்கம்மா. சூப்பர். ஓகே, ஸ்ரீராமன். சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னதுனால, சொல்லும் பொழுது நான் கேட்டதுனால எனக்கு சில விஷயங்கள் இப்ப மண்டையில ஸ்புரிச்சுட்டு இருக்கு. குட் குட். வேற ஸ்ரீராம். அதான். நமஸ்காரம் மாமா. நான் ஸ்ரீராமன் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். அன்னைக்கு நம்ம பார்த்தோமோ? ஆமா ஆமா ஆமா, பெரியவா கிரகத்துல. சரி சரி. உங்களுடைய ஆசைதான் இந்த இது போல இருக்கு. நீங்க ஆசைப்பட்டே நீங்க காரணம் வச்சுட்டு. ஆமா, அதுக்கு வந்து வித்து வந்து அந்த மாமி அமெரிக்கால இருக்கா இல்லையா, ஒரு மாமி ஒரு வீடியோ காமிச்சேன்னு, அவ வந்து YPM ரீடிங் குரூப் நடத்திட்டு இருக்கா இல்லையா, அந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். யாரு? அதுதான் நம்ம ஜெகநாத் மாமா பொண்ணு மாமா தாரா. ரைட். ஓகே, சொல்லுங்க ஸ்ரீராம். இப்ப என்னன்னா காடு, இப்ப வந்து காடு வந்து ஒரு டைமண்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் தெரியறது. ஸோ அந்த டைரக்ஷன்ல பார்த்தா ஒரு மாதிரி ஜொலிக்கிறது. ஸோ அந்த டைரக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் பூர்ணமா அடையணும்னா பூர்ணமான நாலேஜ் வேணும். அதாவது பூர்ணமா அவரை பத்தி அறிஞ்சோம்னா அவர் பல டைரக்ஷன் இருக்கு. நம்ம ஒரு டைரக்ஷன்ல பார்த்து அப்படியே இதுவாயிடுறோம். நம்ம பூர்ணமா அவரை தெரிஞ்சோம்னா பூர்ணமா அடைஞ்சிருவோம். அது வரைக்கும் நம்ம பார்ஷியலா தான் வந்து ரீச் பண்ண முடியும் அங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். அந்த நீங்க ஒரு கேள்வி கேட்டேன், ரமண மகர்ஷி வந்து தியாகராஜ சுவாமி வந்து அவர் அடைஞ்சதை தான் அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்ட் ஆன் தட் எனக்கு வந்து என்ன தோன்றதுன்னா, நம்மளோட YPM லெவல் ஒரு லெவலும் நம்ம அடைய நம்மளுக்கு வந்து புதுசான விஷயங்கள் நம்ம அறிகிறோம் அப்படிங்கிறது தோன்றுது. அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா அது கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். சார் எழுதியிருக்காரு, இவா எல்லாருமே தெய்வ சாது மகான் அப்படிங்கிற நிலைமை. மகான் நிலைமையில இருக்கும் பொழுது அவளுக்கு இதே மாதிரியான அனுபூதிகள் ஏற்படுறத பாட்டா பாடுற. சோ ரமணர் சொன்னது ரைட்டு தான். அவ அடைஞ்சதை அவ பாடி இருக்கா. நம்ம எதுக்காக இந்த பாட்டை பாடணும்? சம்பாதிக்கிறதுக்கு பாடலாம். இப்ப 99.9% அதான் சொல்லுவா. இல்ல புகழ்வதுக்காக அதை பாடலாம். 0.01% பீப்புள் எதுக்காக பாடலாம்? தான் அடையணுங்கிறதுக்காக பாடலாம். அதனால பகவான் சொன்னதும் கரெக்டு தான். அவர் அடைஞ்சதை பாடினார்.
பாடி அடையல, நம்ம பாடி அடையணும். ஏன்னா நம்ம அதோட பாமரன் நிலைமையிலையோ பாவி நிலைமையிலையோ இருக்கும். அதனால நம்ம அதை பாடி அடையணும். அவர் மகான் நிலையில இருந்ததுனால அடைஞ்சதை பாடினார். துறவி நிலையில போயிருந்தாருன்னா பாடி இருக்க போறது இல்லை. அவ்வளவுதான். கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணும் இல்லை, கரெக்டு தான். அந்தந்த ஸ்டேஜில் அதை பார்க்கும்பொழுது சரியா தோன்றது. அடையலாம். அதேதான். மகான்கள் சொல்ல முடியாது, ரிஷிகள் நிறைய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. இது மந்திரங்கள்லாம். அவ அந்த மந்திர இது பண்ணி நிறைய மந்திர ஜபம் பண்ணி ஒன்னு அடையிறதுக்காக அவ பண்ணல. அந்த மந்திரங்கள் அவளுக்கு இருக்கக்கூடிய தப்போ வலிமையில அந்த மந்திரங்களை பண்ணியிருக்கா. எதுக்குன்னா அந்த மந்திரங்களை நம்ம சொல்லி 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 ஒரு நல்ல நிலையை அடையணுங்கிறதுக்காக. அந்த ரிஷி எவ்வளோ ஆவர்த்தி பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டோம்னா அது அசட்டுத்தனம். அந்த ரிஷி ஆவர்த்தியே பண்ண வேண்டாம். அந்த ரிஷிக்கு ஸ்புரிக்கிற விஷயம் எதுக்குன்னா அவளோட தப்போ வலிமையில. எதுக்காக ஸ்புரிச்சுக்குன்னா நம்ம ஆவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இத ஃபர்தரா முகவரி படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தோணின விஷயத்த சொல்லிடுறேன். அந்த முன்னாடி அந்த ஸ்லைட போடுங்க. அடைந்தவர். எனக்கு என்ன தோன்றதுன்னா, அறியறது அப்படிங்கிறது முதல் ஸ்டேஜில் நம்ம மௌலி மாமா சொன்ன மாதிரி, மாமி சொன்ன மாதிரி, அவளை பத்தி ஜஸ்ட் தெரியும், செவன் சார் தெரியும். ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இல்ல ஏதோ ஒரு அனுகிரகம் அவர்கிட்ட போறோம். அவரை அடைந்ததனால் அவரை அறிகிறோம். அவரை தெரிஞ்சதனால் அவரை அடைகிறோம். இதுக்கு முன்னாடி வேணா ஒரு வழி நம்மளுடைய மனசுக்கு போட்டுக்கலாம்னு தோன்றது. யாருக்கு தெரிந்தவரோ அவர் அடைகிறார், யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர்கிட்ட போன அப்புறமா யாருக்கு அவரை பத்தி தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர் அவரை அடைகிறார். அது முடியறது. சோ தெரிந்தவர் அடைகிறார், போய் சேர்றார். அடைந்தவர் அவரை பத்தின அறிகிறார். அப்படி அவரை பத்தி அறிந்தவரோ அவரை சரணாகதி அடைகிறார். இந்த 3 ஸ்டேஜில் இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலான்னு தோன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தெரிந்தவர் அடைகிறார், அடைந்தவர் அறிகிறார், அறிகவர் அடைந்து முடிகிறார். ரைட், மேல படிக்கலாமா? சூப்பர் மாமா. வைஷ்ணவி பேசுறேன் சார். ஓகே, வைஷ்ணவி படிக்கிறீங்களா? இல்ல படிக்கிறதுக்கு இல்ல சார். I just want to add one more dimension. Actually சார் எழுதியிருப்பார்ல, ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அந்த அறிவு இருக்கும், அந்த இது அதுக்கப்புறம் அதை உணர்வோம், உணர்ந்த அப்புறம் நம்ம merge ஆயிடுவோம். அந்த மகான் துறவி ஞானி. Probably I just want to add that dimension. கரெக்ட். ரெண்டாவது புத்தகத்துல அது வருது இல்லையா? எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த டிரான்சிஷன் ஆரம்பிச்சு they will go and merge. That one. அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருக்காரு. பூ, கனி, பழம். கரெக்டா? கரெக்ட் சார். அந்த உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்றாரு மாமா. கரெக்ட். அந்த எக்ஸாம்பிள் வருது இல்லையா? ஆமா, YPM 2ல வருது. YPM 2ல வருது. பூ, கனி, பழம் அப்படிங்கிறார். அதே மாதிரி தெரிந்தவர், அடைந்தவர், அறிந்தவர், உணர்ந்து அறியணும். ஆனா நம்ம தெரிந்தவர் தான் உணர்ந்தவர் சொல்றோம். உணர்ந்தவர், அதுக்கப்புறமா இல்ல சார் எழுதியிருப்பார், தெரிந்தது வேற உணர்ந்தது வேறன்னு எழுதியிருப்பார் சார். கரெக்ட். நமக்கு முதல்ல சாரை பத்தி தெரியும், அவ்வளவுதான். தெரிஞ்ச அப்புறமா அவரை போய் அடையிறோம், அடைஞ்ச அப்புறமா உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உணர்வு எங்க கொண்டு போய் முடியறது? அடைஞ்சு விடுறோம். இல்ல சார், உணர்ந்த அப்புறம் தானே போய் அடைய முடியும்.
உணர்ந்த அப்புறம் இல்ல, தெரிஞ்ச அப்புறம். உணர்றது பிளஸ் அடையிறது இஸ் ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸ் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா அந்த ஃபுல் டைமென்ஷனையும் உணர்ந்ததால அடைய முடியும் சார். அடைஞ்ச அப்புறம் உணர முடியும். அடைஞ்ச அப்புறம் இல்ல இல்ல சைமல்டேனியஸ் இல்ல இல்ல இந்த இடத்துல அடையறதுங்கிறது அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போடுங்களேன். இந்த இடத்துல அடையறதுங்கிறது சார் எழுதியிருக்காரு பாருங்க, யார் அடைந்தவரோ அவர் அறிகிறாருங்கிறது. நான் அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி ஒரு லைனை ஏற்படுது, யார் தெரிந்தவர். நான் அந்த உணர்வுங்கிறது ஒரு பெரிய வார்த்தைங்கிறதுனால நான் தெரிந்தவர்னு போட்டேன். யாருக்கு சாரை பத்தி தெரியறதோ அவர் அவர்கிட்ட அடையிறார். யார் அடைகிறாரோ அவர் அறிகிறார். யார் அறிகிறாரோ அவர் அடைகிறார். இந்த முதல்ல அடைந்தவருக்கும் கடைசி 2வது லைன்ல வர அடைந்தவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, முதல்ல இருக்கிற அடைந்தவர்ங்கிறவர் அவர்கிட்ட போய் சேர்றவர். அவர்கிட்ட சேர்ந்த அப்புறமா அறிய ஆரம்பிக்கிறார். அவர் அறிய ஆரம்பிச்ச அப்புறமா அவர்கிட்ட சரணாகதி அடைகிறார். சோ பூ காய் கனி, நீங்க சொல்ற மாதிரி உணர்ந்தவர். அப்புறம் என்ன 2வது வார்த்தை? அறிந்து உணர்ந்து சேர்ப்பவர். அறிந்து உணர்ந்து சேர்பவர் இல்லையா? கரெக்ட். சரி, மேல படிக்கலாமா? ஓகே சார். நீங்க இங்க என்ன படிங்க, இல்ல உங்க புக்ல என்ன படிங்க, எது கம்ஃபர்டபிளா இதுவே தெரியாது. நமது பாரத நாடு ஒரே செகண்ட் இன்னும் கொஞ்சம் என்ன பெருசாக்கணும் பாக்குறேன். ஓகே கரெக்ட். நான் ஜூம் பண்ணிக்கிறேன் என்னோட போன்ல. ஓகே சரி. நமது பாரத நாடு பழம்பெரு நாடென்றும் உலகிலேயே நமது நாடு மட்டும்தான் புனித நாடென்றும் நமது நாட்டில் இருந்துதான் ஏனைய உலக நாடுகள் கலாச்சாரங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுக்கொண்டதை போல நமது அரைப்படிப்பாளிகளில் சிலர் மேடைகளில் பேசி வருகின்றனர். அது முற்றிலும் தவறாகும். நமது உலகம் பூராவையும் பூமாதேவி என்பதாக சாஸ்திரம் கூறுகிறது. நமது தேசத்திய ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல பெயர்களை சூட்டி நாம் ஆராதித்து வருவதைப் போல மற்றைய தெய்வ மத நாட்டினர்களும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நூற்றுக்கணக்கான பெயர்களை சூட்டி இருந்தனர். குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல், காது குத்துதல், குடி இறக்குதல், பாட்டனாரின் பெயரை பேரன்களுக்கு சூட்டுதல், ஜல்லிக்கட்டு காளைகளை நடத்துதல், ஜல்லிக்கட்டுகளை நடத்துதல். ஓகேவா? ஜல்லிக்கட்டுகளை நடத்துதல், லிங்கங்களை ஆராதித்தல் போன்றவைகளை உலகம் பூராவிலும் பரவி இருந்தன. விவாதத்தின் போது தம்பதிகள் பரஸ்பரம் உள்ளங்கைகளை அணைத்துக் கொள்ளும் பாணிகிரகணம், ஹேண்டிங் ஓவர் ஆஃப் த பாம்ஸ் சாஸ்திர முறையை அதிலிருந்தே ஆதியிலிருந்தே ஒவ்வொரு நாடும் ஏற்று வந்திருக்கிறது. இதுல என்ன ராம் பிரசாத் நடுல ஏதாவது தோணித்துனா பேசலாம் இல்லையோ? எஸ் பேசலாம். நான் அப்படியே இங்கிலீஷ்ல நான் படிச்சது அப்புறம் நீங்க பேசுறீங்களா இல்ல? ஓகே. இந்த பேராவை நீங்க இங்கிலீஷ்ல படிங்க. ஆமா, அதுதான் இந்த பேராவே இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அவ்வளவுதான். Our country Bharat is a profoundly venerable country. Our country alone is sacred in the entire world. The remainder of the world has learnt culture and ways of life from us. Thus proclaim some of our half-baked scholars on stage. This is completely wrong. Shastras state our entire earth to be Bhuma Devi. Just as we have given each of our gods various names and worshipped them, the citizens of other nations of the divine religion had also ascribed hundreds of names to each of their gods.
Practices such as children's naming ceremonies, earlobe piercing, tonsuring, anointing a grandson with grandfather's name, conducting jallikattu, and worshipping lingam were some of the practices prevalent worldwide. The Shastric wedding practice of the bride and groom interlocking palms, panigrahanam, handing over of the palms, has been followed since primeval times by every country. இதுல முதல்ல இந்த அரை படிப்பாளிகள்னு போட்டிருக்காரு. எனக்கு தான் என்னை பத்தி ஞாபகம் வரும். ஏன்னா நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்தியா தான் பேஸ். இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு. எதுவா இருந்தாலும் யார் எதை கிளைம் பண்ணாலும் அதுக்கு ரூட் இந்தியா தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா அது முற்றிலும் தவறாகும் அப்படின்னு போட்டுட்டார் சார். முதல்ல எனக்கு முகவரை படிக்கும் போதே எனக்கு ஒரே ஷாக். என்னடா அது நம்ம ஆர்எஸ்எஸ் பேசிக் வேல்யூஸையே ஒரு அடிக்கிறாரே அப்படின்னு. அப்புறமா தான் உலகம் பூராவும் பூமாதேவின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம நாடு மட்டும்தான் வசதி, மற்றதெல்லாம் வசதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி அவர் சொல்லும் போது மனசுல பட்டுது. அதுக்கப்புறமா அவர் நிறைய லாஜிக்லாம் கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் நிறைய இடத்துல பிரமாணங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் நிறைய ஏணிப்படிகள் படிக்க 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 நிறைய உலகம் ஃபுல்லாகவும் இப்படிலாம் இருந்தது அப்படின்னு. அதுல 2வது புத்தகத்துல எடிட் பண்ணும் பொழுது நிறைய வேர்ல்டு ஃபுல்லா வந்திருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா என்ன இருந்தாலும் பாரதம்ங்கிறது ஒரு கர்ம பூமி அப்படிங்கிறது நிதர்சனம். ஏன்னா இது வரைக்கும் எல்லா உடம்புல எல்லாமே முக்கியம், எல்லா பகுதியும் முக்கியம். ஆனா ஹிருதயம்ங்கிறது ஒரு தனி, ஹார்ட்டுங்கிறது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது மாதிரி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசுங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்ப கை இல்லைன்னா அதனுடைய கஷ்டங்கள் இருக்கு, காலில் என்ன கஷ்டங்கள் இருக்கு, வயிறு சரியால என்ன கஷ்டங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கு. எல்லாமே இந்த உடம்புடைய பார்ட்டு தான். அது இருந்ததுன்னா தான் ரொம்ப நல்லது. அது எல்லாருக்குமே தெரியறது. பட் என்ன இருந்தாலும் தலையே இல்லைன்னா அது அவ்வளவுதான். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அவ்வளவுதான். அது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பாரத பூமிக்குத்தான். அதையும் சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கார், பாரத பூமி ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய கர்ம பூமியா இருக்கக்கூடிய பாரத பூமியில நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்துண்டு அதுல நம்ம வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம்தான். இங்க இருந்து இதை கோட்டை விடுறவா ஜாஸ்தியா இருக்கு. கோட்டை விட்டுட்டுமேன்னு நினைச்சுண்டு நம்ம பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாரதியர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா. அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால இப்போ இருக்கிற மனநிலையில எப்படின்னா எங்க இருக்குங்கிறத விட எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அப்படின்னு தோன்றது. தட் இஸ் மை ஸ்டேக். வாங்க சொல்லுங்க. மத்தவெல்லாம் எல்லாம் பேசலாம். நீங்க ஒரு இது பண்ணு, இந்த ரூம் கடைசியே வச்சு மாமா ஒரே ஒரு இது நம்ம ரிஷிகள் 80,000 ரிஷிகள் இந்த நாட்டில் சம்ஸ்கிருதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட வேண்டிண்டா. அதனால்தான் இன்னைக்கும் இங்க சம்ஸ்கிருதம் இருக்கு. ஓகே அப்படின்னு சார் எழுதியிருக்கார் சில இடத்துல. இங்க சம்ஸ்கிருதம் இருந்ததுனாலதான் இந்த வேதங்கள்லாம் இருக்கோ? கரெக்டா? இந்த சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும், ரிஷிகளை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் பரவி இருந்தா அப்படின்னு சார் எழுதியிருக்கார். சம்ஸ்கிருதம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரு நாடா கொஞ்சம் கொஞ்சமா நூல் இழையில் சம்ஸ்கிருதம் மறையும் பொழுது நம்ம தர்மம், சனாதன தர்மம் இல்லைன்னா வைதிக மதம் சார் எழுதியிருக்கார், அது மறைய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா எல்லா ரிஷிகளும் ரிஷியாங்கிறதே ரிஷி பர்வதம் தான், ரிஷியா கஷ்ய பர்வதம். அதே மாதிரி எல்லா ரிஷிகளும் இந்தியாவினுடைய வடதேச காஷ்மீரத்தினுடைய கானகங்களுக்குள்ள வந்துட்டார். அப்புறம் அகஸ்தியருடைய தலைமையில ரிஷிகள் சவுத்துல வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு எழுதியிருக்கார். அப்ப பிரார்த்தனை பண்ணும் பொழுது சம்ஸ்கிருதம் இந்தியாவில மட்டுமாவது இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணா அதுக்கு பவானிங்கிற பேரோ வேற ஏதோ ஒரு பேரோ யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அம்பாளுக்கு பேரு காஷ்மீரத்துல அவ அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு எழுதியிருக்கார். இப்ப
நான் இன்டராக்ட் பண்ணும்பொழுது இந்தியாவை கூட மற்ற இடத்துல சம்ஸ்கிருதம் அதிகமா இருக்கு. சம்ஸ்கிருதம் படிக்கிறவா அதிகமா இருக்கு. அதுல ஆராய்ச்சி பண்றவா நிறைய இருக்கா. இப்ப அமெரிக்கால இருக்கிற ஆர்த்தி சூரியனுடைய பையன் ஆரியாங்கிறவன் நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தான். இப்ப வந்து கேம்பிரிட்ஜ் ஏதோ நியூ ஜெர்சியில் இருக்கிற ஒரு காலேஜ், ரொம்ப பெரிய ஐவி காலேஜ்னு சொல்றாங்க, அந்த காலேஜ்ல ரிசர்ச் பண்ண போறான். என்ன ரிசர்ச்னா அபவுட் அவர் வேதாந்தம். அப்ப அவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஏன்டா இந்த மாதிரி வேதாந்தத்தை ரிசர்ச் பண்றதுன்னா உடனே கம் டு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியா ஆர் இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் அப்படின்னு நான் சொன்னேன். இந்தியாவில் யூனிவர்சிட்டியில இது மாதிரி ரிசர்ச்சே இல்லைங்கிற. அவன் போயிருந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல 22 பேர்ல இவன் ஒருத்தந்தான் இந்தியன் ஆரிஜின். மீதி 21 பேரும் ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்வரத்தை பத்தி அவ வந்து ஆராய்ச்சி பண்றா. எல்லாருமே ஃபாரினர்ஸ், பார்ன் ஃபாரினர்ஸ். இப்ப நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டு இருக்கோங்கிற ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சு நம்ம ஏதாவது குழப்ப பார்த்தா போறோங்கிற லெவல்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கு. நான் அவன்கிட்டயே சொன்னேன், எல்லாருமே வெறுமா ரிசைட் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் ரிசர்ச் பண்றது இல்லை அப்படின்னு அவன் என்கிட்ட. நான் சொன்னேன், நீ ஏன் ரிசர்ச் பண்ற அப்படின்னா, நான் அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னா. அங்க போனேன் இங்க போனேன்னா உனக்கு எப்படி போனேன் அப்படின்னா, ஃபிளைட்ல தான் போனேன். யார் பைசா கொடுத்தா? அப்பா கொடுத்தா. திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட். உனக்கு ஃபைனான்சியலை பத்தி கவலையே கிடையாது. நீ பாடுக போய் எங்கேயோ ஒரு ஃபாரின்ல உட்காந்துட்டு இருக்கலாம், செலவழிக்கலாம், உங்க அப்பா செலவழிக்கிறார், நீ பாடுக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் அந்த வேதத்தை சொல்லி சாப்பிட முடியுமான்னு கவலைப்பட்டு இருந்த காலம் இருக்கு. இன்னைக்குதான் வேதத்துல படிக்கிறவாளுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்கு. அவளுடைய ஜெனரேஷனுக்கு அப்புறமா வரக்கூடியவா பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் வேதத்தை படிச்சுட்டு அதுல ரிசர்ச் பண்ண போறேன்னு வருவா. மேபி 2-3 ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறமா அது நடக்கலாம். பேசிக் நம்ம எல்லாருக்குமே ஒரு சம்ஸ்கிருதத்தை படிச்சு அதுல ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா கூட பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் அப்படி கிடையாது. நமக்கு அந்த தைரியம் கிடையாது, அந்த அட்மாஸ்பியர் கிடையாது. இப்பதான் இந்த ஆட்சி மாற்றம்லாம் வந்து 70 வருஷமா இந்த பாரத நாடை நாசமாக்கினதெல்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. மேபி இன்னொரு ஒரு 30, 40, 50 வருஷத்துல மறுபடியும் அது ரீஜெனரேட் ஆகிதான் ஆகணும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்கிருதங்கிறது ரொம்ப பெரிய ரிசர்ச் லெவல்லையோ இல்லைன்னா ரொம்ப இன்டெப்த் லெவல்லையோ இல்லாமல் தான் இருக்கு. வெறுமை மேலோட்டமா சம்ஸ்கிருதம் படிக்கிறவா நம்ம நாட்டோட வெளிநாடுகள்ல ஜாஸ்தியா இருக்கா. வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? இல்ல எக்ஸ்பிளனேஷன் இல்லை, இதுதான் வந்து ஏன் இந்த பூமியில மட்டும் இன்னைக்கும் வேதம் இருக்கு, மற்ற இடத்துல இப்ப வேதங்கள் வந்து இப்ப காணப்படலையே, அது என்ன ஏதாவது காரணம் அது ஏதாவது இருக்கான்னு சொல்லிதான் வந்து சம்ஸ்கிருதம் தான். சம்ஸ்கிருதம் அது சார் ஒரு வார்த்தை வந்து எங்க சம்ஸ்கிருதம் இருக்கோ அங்க வேதம் இருக்கும், எங்க வேதம் இருக்கோ அங்க சம்ஸ்கிருதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கணும்னா சார் வந்து அது சம்ஸ்கிருதம் இருக்கணுங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கார் நான் புரிஞ்சுட்ட வரைக்கும். அதனாலதான் சம்ஸ்கிருதம் இருக்கு, அதனால வேதம் இருக்கு. நீங்க சொல்லுங்க பாஸ்கர். இல்ல மாமா, இது சார் இதை பத்தி டீடைல்டா YPM 2ல எழுதியிருக்கார். இந்த சம்ஸ்கிருதம் அது வந்து நம்மளோட கலாச்சாரத்தின் அடிப்படை. பட் அட் த சேம் டைம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மற்ற லாங்குவேஜஸ்லாம் வேதத்தில் இருக்கிற கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் வேர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு லோக்கல் டைலக்ட்ஸ் வித் தி அங்கீகாரம் ஆஃப் தி லோக்கல் தெய்வம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் எழுதியிருக்கு. அதனால எல்லா லாங்குவேஜும் மரியாதை கொடுக்கணும் பேசிக்கா. ஆமா, எனக்கு ஒரே ஒரு டவுட் மாமா. இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் மட்டும் நான் செட் பண்ணிடுறேன். இது இஸ்ரேலிஸ் வந்து மகாபிரிவால மீட் பண்ணும்போது அவ வந்து மகாபிரிவா வந்து அவளை அந்த சே அப்படிங்கிறத சொல்றா. அவ வந்து அதை சொல்றா. அதோட பேரலா இருக்கிறது என்ன அப்படிங்கிறது ரிக்வேதத்துல என்ன இருக்குங்கிறது அங்க ரிக்வேதிகள் இருக்கா, அவளை வந்து பெரியவா சொல்றான். அந்த கதை பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்.
அதுல வந்து எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அப்போ வந்து பெரியவா வந்து என்ன சொல்றான்னா, இது இது வந்து ரிக்வேதம் மட்டும் இல்ல, இது ரிக்வேதம் வந்து ஆப்வியஸ்லி சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதுதான் வந்து அத்தாரிட்டி, அது நம்ம ஒன்றும் டவுட்டே பண்ண முடியாது. பட் பெரியவா வந்து என்ன சொல்றான்னா, இதுல இருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு. எந்த ரிஷி உங்க தேசத்துக்கு போய் அவ வந்து அங்க சொன்னா, we have both the lock as well as the key அப்படின்னு பெரியவா சொல்றா. ஓகே, ஸோ இதோட மூலம் எல்லாமே இங்க தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்றா. என்னோட ஃபண்டமெண்டல் டவுட் என்னன்னா, இதுல வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும்போது பெரியவாளோட வியூ சீமிங்லி கான்ட்ரடிக்டரியா இருக்கு சாரோட வியூஸுக்கு. நிறைய இடத்துல நான் படிச்ச வரைக்கும் தெய்வத்தின் குரல்ல பெரியவா வந்து நம்ம நாடுல தான் இப்படி இருக்கு, நம்ம நாடுல தான் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு தோன்றது. this is seemingly contradictory. I myself know the answer that it is not necessarily contradictory, but அது வந்து அந்த seeming contradiction வந்து எப்படி how to understand that? நான் இது சொல்றேன், இது என்னோட ஒப்பீனியன். இதுக்கு சார் வந்து நமது மதம்னு சொல்ற போதோ, நமது இது கலாச்சாரம் சொல்ற போதோ, தெய்வீக கலாச்சாரம்னு சொல்லி அது எல்லா இடத்துலயும் இருந்திருந்தது ஒரு காலத்துலன்னு சொல்லி சார் சொல்றாரு. ஐ திங்க் மகாபெரிவா சொன்ன எல்லா இடத்துலையுமே வந்து கலாச்சாரம்னு சொல்லி, எனக்கு இப்போ மகாபெரிவா சொல்ற காலத்துல அந்த கலாச்சாரம் இந்தியாவில் மட்டும்தான் இருந்ததுனால ரெஃபரிங் ஒன்லி டு இந்தியன் ஜியோகிராஃபி அண்ட் ஸ்பீக்கிங் ஆக்சுவலி அபவுட் இட். அதனால வந்து இங்கே அங்கேயும் இருந்திருக்கு, அது மகாபெரிவா சொல்லியிருக்கா பல இடத்துல, அங்கேயும் இருந்திருக்கு. இங்கே நாங்க போனதோட அங்க இருந்தவங்க அதை வந்து அந்த லாங்குவேஜை மாறும்போது அங்க வந்து அப்படியே வந்து மாத்திருக்கா, அவ்வளவுதான் வந்து இது. இங்கே அங்க போய் ஒன்னும் கத்து கொடுக்கல. இல்ல, ஆனா பெரியவா சொல்றத பார்த்தா இங்கேருந்து போய் தான் அங்க கத்து கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கா. இந்த ஸ்டோரியில அப்படி வருது. இங்கே அங்க போய் அங்க கத்து கொடுக்கறான்னு இல்லை, ரிஷிகள் இங்க சொல்ற போது ஐ டோன்ட் திங்க் ரெஃபரிங் டு அ ஜியோகிராஃபி, ரெஃபரிங் டு த கல்ச்சர். இதுல ஒண்ணு இருக்கு என்னன்னா, இத சொன்னவர் வந்து திருவண்ணாமலையில இருக்கிற கௌரி சங்கர் மாமா. நான் தான் இன்டர்வியூ எடுத்தேன் அந்த மாமாட்ட. இது வந்து பெரியவா அந்த நேரத்துல என்ன எப்படி சொன்னா, அத அங்க இருக்கிறவா என்ன, இவர் என்ன புரிஞ்சின்றார், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த இன்டர்வியூல எல்லாத்துலயும் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பெரும்பாலா சரியா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்டர்வியூ எடுக்கும் போதே பெரியவா சித்தியா ஆயாச்சு. மீன்ஸ் சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறமா நான் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சேன். அவளுடைய இன்டராக்ஷன் வித் பெரியவா அதுக்கு முன்னாடி சோ மெனி இயர்ஸ். ஸோ ஒரு 25-30 வருஷ கேப்ல நடந்த ஒரு விஷயத்தை அவ ரீகலெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அதுல வந்து எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். அதனால அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்கலான்னு தோன்றது. மகாபீரோட அந்த கலிபோர்னியா வந்து கபிலாரண்யம் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன். கலிபோர்னியா வந்து கபிலாரண்யம், சஹாரா டெசர்ட் தான் சாகரமா இருந்தது, ரஷ்யா வந்து ரிஷி வருஷமா இருந்தது அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, நான் வந்து ஆப்வியஸ்லி நான் படிக்கல, மற்றவங்க இது படிக்கிறத கேட்டிருக்கேன். பட் அப்படி மகாபெரிவா சொல்லியிருக்கும் போது ஹி ஹஸ் ஆல்சோ பாயிண்டட் அவுட்ல வந்து உலகம் ஃபுல்லா இருந்திருக்குன்னு. அதனால இந்த ஒரு எபிசோடுக்குள்ள நம்ம இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணலாம். மேபி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தட் கௌரி சங்கர் மாமா கொஞ்சம் முன்ன பின்ன தப்பா இருந்திருக்கலாம்.